ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த பிக்கர் கட்டை அடிக்கடி உடஞ்சி போயிடும். அது எதனால் உடையுதுன்னா, நாடா கரெக்டாக வந்து இங்கே சென்டரில் குத்தாது. இப்படி சைட்லேயோ மேலேயோ அப்படி குத்துறதுனால தான் உடையும். மேலே கீழேயோ குத்துறதுனால தான் உடையும். நமக்கு அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாடா போட்டு காமிக்கிறேன். நாடா போட்டு நாடா பாருங்க, கரெக்டாக சென்டரில் இப்படி குத்தணும். நமக்கு கீழேயோ மேலேயோ குத்தக்கூடாது. இப்படி சென்டரில் குத்துறதுனால தான் நான் பிக்கர் கட்டை அதிக நிலைக்கு தாங்கும். நாடா அது இல்லாமல் நேராக போகும். இல்லைன்னா நாடா வளைஞ்சி போகும், எகறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ சைடில் இந்த பக்கம் சைடில் குத்துச்சிங்களா, இந்த சைட்லேயோ குத்தினா நம்ம இந்த பிக்கர் கம்பி தள்ளி வைக்க வேண்டியது வரும். இந்த செட்டு கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தணும். நான் அது எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நகர்த்திக்கணும், கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி மேலே கீழே படுதுன்னா நாடா, அதுக்கு வந்து இந்த பட்டை சரிங்களா, போல்ட்டு பாருங்க இங்கே இருக்குது. இந்த பட்டையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் மேலே கீழேயோ, அதுக்கு நாடாவுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த காது பீஸு டைட் பண்ணணும். கரெக்டாக ஒரு 1/2 நூல் கேப் வச்சு இதை வந்து இந்த போட்டு செட் பண்ணணும். முன்னாடியே இதை போட்டுக்கிட்டு நீங்கள் இதை செட் பண்ணிங்களா கட் பண்ண முடியாது. அதனால் இது கடைசியாக டைட் பண்ணுங்கள். இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்கர் கட்ட உடையாது, நம்ம நாளைக்கு தாங்கும். நாடாவும் கரெக்டாக நேராக போகும். நாடாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை.